மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்படி இருப்பேன், சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், வெற்றிகரமா இருப்பேன், கடன்லாம் அடைச்சு 4 பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருப்பேன். வாயை திறந்து பேசணும். பேசிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாழ்க்கை மாறும். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லார் மேலேயும் நல்ல அன்பு வச்சிருக்கணும். ஆனால் உங்கள் தரிசனத்தை யார் சிதைக்கிறார்களோ அவர்களோடு பழக்கம் வச்சக்கூடாது. சில மக்கள் பிசாசு கொடுத்த எண்ணத்தை தங்களுக்குள்ள வைத்து அந்த எண்ணத்தை நமக்குள்ள வைத்து நமக்குள்ள இருக்க கனவை சிதைச்சிருவாங்க. நான் சூப்பராக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், குறைவில்லாமல் இருப்பேன், நான் பெரிய ஆளாக இருப்பேன், பெரிய தொழில் செஞ்சு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவனோட ஆலயத்துக்கு தேவனோட ராஜ்யத்துக்கு கோடி கோடியாக கொடுப்பேன்னு. சும்மா பேசாதையா, விடியா, விரலுக்கு தக்க தான் வீக்காக இருக்குன்றுவாங்க. தரிசனத்தை உடனே மட்டம் தட்டுற ஆட்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடு பழக்கம் வச்சக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். ஆகாத சம்பாசனை, தேவையில்லாத பேச்சுக்கள் நல்லொழுக்கத்தை, உங்கள் இருதயத்தில் தேவன் வைத்திருக்க தரிசனத்தை சிதைச்சிரும். உங்கள் தரிசனத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆட்களோடு தான் பழகணும். தரிசனத்தை சிதைக்கக்கூடிய ஆட்களோடு பழக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசணும் உங்கள் தரிசனத்தை. மற்றவன் என்ன பேசுகிறான் இல்லையோ, உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்படி இருப்பேன், சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், வெற்றிகரமாக இருப்பேன், என் கடன்லாம் அடைச்சி 4 பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருப்பேன். வாயை திறந்து பேசணும். பேசினா தாங்க அந்த அந்த தாட்டு உங்கள் மனதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இறைமையிட்ட சொல்கிறாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வச்சுட்டேங்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் பேச தெரியாதவங்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், அப்படி சொல்லாத. உனக்கு நோக்கம் வச்சிருக்கன்னா நீ பேச முடியும். தரிசனம் வச்சிருக்கிறாரா? அந்த தரிசனத்தை பேசணும். ஆரோக்கியமாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், அநேகருக்கு என் வாழ்க்கை நிறைவாக இருக்குங்கிறத பேசணும். மற்றவர்கள் உங்களை மட்டம் தட்டினா கூட, இல்லை நான் நிறைவாக வந்துடுவேன், நல்லா வந்துடுவேன் அப்படின்னு பேசணும். சபையில் பேசுகிறது ஈஸி. கையை வைத்து சொல்லுங்க, நான் வாளாக இருக்க மாட்டேன், தலையாக இருப்பேன், கீழே இருக்க மாட்டேன், மேலே இருப்பேன். வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க? மொட்டையாக இருக்க மாட்டேன், முடியோடு இருப்பேன், என்னன்னாலும் சொல்லலாம். தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க? தனியாக யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் இருக்கீங்க. அப்போ என்ன வருது வாயில்? அதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பேசுகிறேங்க, நம்மை குறித்து என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம். சும்மா பேசிடுவீங்களா? ஒரு எண்ணம் வருது, எண்ணம் கற்பனையாக மாறுது, கற்பனை தாட்டாக மாறுது. அதையே பேசுங்க. பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வாழ்க்கை மாறும், கட்டாயம் மாறும், நிறைவாக மாறும். நீதிமொழி 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஞானிகளாக இருக்குன்னா நல்ல காரியங்களை பேசுகிறவர்கள், நல்ல காரியத்தை பேசி என்கரேஜ் பண்ணுகிறவர்கள், அவர்களோட தோழனாக இருங்க. உங்களுக்குள்ள விஷனை நீங்கள் பாருங்கள், மற்றவர்கள் உங்களுக்கு விஷனை பார்க்கக்கூடிய ஆட்களோட பழகுங்க. நல்லதை வாயை திறந்து பேசுங்க. உங்களோட தரிசனத்தை சிதைக்கக்கூடிய ஆட்களோடு பழகாதீங்க. தரிசனத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆட்களோட பழகுங்க. இங்கே வரும்போதெல்லாம் இங்கே சிதைக்க மாட்டோம், இங்கே ஊக்குவிப்போம். நல்லா இருந்துடலாம், சிறப்பாக வாழலாம், வெற்றிகரமாக வாழலாம், இன்றைக்கி இருக்கிற நிலை மாறிடும் தான் பேசிட்டே இருப்போம். இங்கே வரும்பொழுது உங்களுக்கு சோர்வு வராது. இங்கே வரும்பொழுது வேறு மாதிரி என்ன வரும், அதே மாதிரி என்ன வெளியே இருக்கணும்.